வருகிறது. அதில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் முன்னிலை பெற்று வருகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை அஇஅதிமுக கைப்பற்றி இருக்கிறது. அதேபோல் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியையும் அஇஅதிமுக கைப்பற்றி இருக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றி இருக்கிறது. காட்பாடி சட்டமன்ற தொகுதியை அஇஅதிமுகவை சேர்ந்த வி. ராமு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 8:30 மணிக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகி வருகிறது. புவனகிரி சட்டமன்ற தொகுதியை அஇஅதிமுக வெற்றி பெற்று தனதாகி இருக்கிறது. அதேபோல் ஆத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியை அதிமுக வெற்றி பெற்று தனது கைவசம் வைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் ஹரிபாஸ்கர் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சுகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்பான தற்போது கள நிலவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுராந்தகம் தனி தொகுதியில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிட்ட மரகதம் குமரவேல் அவர்கள் தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளை யார் கைப்பற்றி இருக்கிறார்கள், யார் வெற்றி பெற்று இருக்கிறார்கள், யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது. அந்த செய்திகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதேபோல் செய்யாறு தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி தொகுதியில் 1,26,865 வாக்குகள் பெற்று எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதியில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான செய்திகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று அந்த தொகுதியை தனதாக்கியிருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் போஜராஜன் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.